வணக்கம். நேற்று வந்து நம்ம 1200 இலக்கண குறிப்போட பிடிஎஃப் வந்து அனுப்பிச்சிருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புது புக்கு பழைய புக்கு இப்போ ரெண்டும் கம்பைன் பண்ணி புக் பேக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தான் இலக்கண குறிப்பாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நேற்றே வந்து உங்களுக்கு டைப்ஸ் படி பிரித்து நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதாவது பெயரச்சம், வினைத்தொகை, ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிடிஎஃப் தான் இது பெயரச்சம் அப்படின்றது. இதில் வந்து உங்களுக்கு இந்த பிளாக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த என்ன ஹெட்டிங் டாபிக், இப்போ பெயரச்சம்னா பெயரச்சம் அல்லது வினைத்தொகை வினைத்தொகை அந்த வினைத்தொகையோட உள்ளே இருக்க கிராமர் ரூல்ஸாக இருக்கும். ஓகேவா. இப்போ பெயரச்சம் அப்படின்னா இது வந்து பெயரச்சத்தோட கிராமர் ரூல்ஸ். பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்ச சொல் பெயரச்சம் எனப்படும் அப்படின்றது இது வந்து கிராமர் ரூல்ஸ். ஸோ இந்த பிளாக் பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே கிராமர் ரூல்ஸாக இருக்கும். அது கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு. இது வந்து ஷார்ட்கட்ஸ். அதாவது எப்படி என்ன விஷயத்தில் வந்துருந்துச்சு அல்லது என்ன சொல்லில் வந்துருந்துச்சு அல்லது என்ன யோசையில் வந்துருந்துச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், அது என்ன வார்த்தையாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ரூல்ஸ் மாதிரி இந்த ரெட் கலர் பாக்ஸாக கொடுத்துருப்பேன். ஸோ மேலே இந்த பிளாக் கலர் பாக்ஸை நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கணும். இது வந்து எக்ஸாம்ஸில் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்போஸ் இலக்கண குறிப்பு வார்த்தைகள் கொடுத்துட்டு இந்த வார்த்தையில் இது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த ரூல்ஸ் இருக்கலாம், இது வந்து உங்களுக்கு பயன்படும். இப்போது பெயரச்சம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்ச சொல் பெயரச்சம் எனப்படும். அது வினைப்பகுதி, காலம், காட்டும் இடைநிலை, பெயரச்ச விகுதி ஆகியவற்றை உடையதாக அமையும். பெயரச்சம் காலமும் செயலும் காட்டும். இது வந்து புக்கில் இருக்க அப்படியே புக்கில் இருக்கக்கூடிய கிராமரட்டிக் ரூல்ஸ் தான். இதை வந்து நம்ம ஃபுல்லாக டெப்த்தாக இந்த இலக்கணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இலக்கண கிளாஸஸ் இருக்கா, ஸோ அதில் நம்ம ஃபுல்லாக டெப்த்தாக பார்க்கலாம். இங்கே இதை பொறுத்த வரைக்கும் இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸ் மெத்தட் தான் இந்த பிடிஎஃப். ஸோ விதி பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்ற ஓசையில் முடிஞ்சிருக்கணும். ஓகேவா. பெயர் சொல்லை கொண்டு இருக்க வேண்டும். இது ரெண்டும் தான் பெயரச்சம் அப்படின்றதுக்கான மேக்ஸிமம் ரூல்ஸ். இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது விஷயம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆய்ந்த பொற்கிளி அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே ஆய்ந்த அப்படின்னா பக்கத்தில் அந்த தே இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக முடிகிற வார்த்தை. இந்த தேவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இத்து கூட்டல் அப்படின்றதான் த அப்படின்னு வரும். அப்போ அப்படிங்கிறது லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு இல்லையா, த அப்படிங்கிறது ஆங்கிற ஓசையில் முடிஞ்சிருக்கு. பக்கத்தில் பொற்கிளி, பொற்கிளி அப்படின்னா அது ஒரு பெயர். ஓகே. ஒரு காசுகளை உடைய ஒரு பையனுடைய பெயர், அதனால் அது பொற்கிளி அப்படிம்பாங்க. ஸோ அது பெயர். அப்போது அப்படின்ற ஓசையில் முடிஞ்சிருக்கு, பெயர் சொல்லில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது பெயரச்சம். அதே மாதிரி ஆன்ற பெருமை, இந்த ராவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இரு கூட்டல் அப்படின்னு வந்திருக்கும். அப்போ அப்படிங்கிற ஓசையில் முடிஞ்சிருக்கு, பக்கத்தில் பெருமை அப்படின்றது ஒரு பெயர் தான். ஸோ பெயரச்சம். அடுத்தது வியர்த்த, வியர்வன்றோ அப்படின்னா, ஸோ வியர்த்த அப்படின்னா இந்த இடத்துல டேரக்டாக இத்து கூட்டல் அப்படின்னு பிரிக்கணும். அங்கேயும் சவுண்டு வருது, பக்கத்தில் பெயர் சொல் இருக்குது. ஸோ வியர்த்த வியர்வன்றோ அப்படின்னா அதுவும் பெயரச்சம் தான். அடுத்தது இருந்த வள்ளல். ஸோ இந்த தேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்து கூட்டலான்னு வரும், அப்படின்ற ஓசையில் இருக்குது. வள்ளல் அப்படின்னா அது ஒரு பெயர். ஸோ அது பெயரச்சம். இது மாதிரி இருக்கிறது எல்லாமே இதில் இருக்க அத்தனையும் பெயரச்சம் தான். நான் சொன்ன அந்த மெத்தடை வச்சு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா. இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அடுத்தது ரெண்டாவது டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயரச்சத்தில் ஆல்ரெடி பார்த்தோம் 3 காலத்தையும் காட்டும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ செய்த, செய்கின்ற, செய்யும் அப்படின்ற 3 வடிவங்களையும் இந்த பெயரச்சம் ஆயும். அதோட வாய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செய்த அப்படின்னா அப்படின்ற முடியும். ஓகேவா. இறந்த காலம் அப்படின்னு அர்த்தம். செய்கின்ற வாய்ப்பாடு அப்படின்னா அது நிகழ்காலம். அதாவது கின்ற, நின்ற அப்படின்னு முடியுது இல்லையா. ஸோ அது எல்லாமே நிகழ்காலம். அடுத்து செய்யும் அப்படின்றது அப்படின்னு முடியும். அந்த வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா எதிர்காலம். ஓகேவா. இது 3ம் பெயரச்சத்துக்கான காலங்களை காட்டக்கூடிய வாய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செய்த, செய்கின்ற, செய்யும். ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா செய்த அப்படின்னா படித்த சிறுவன். இது வந்து நீங்கள் சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீங்கள் காலத்தோட சொல்லணும் அப்படின்னா இது வந்து இறந்த கால பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது படிக்கின்ற சிறுவன். இதுவும் அப்படின்னா இரு கூட்டல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் அப்படின்னா உங்களுக்கு பெயர் எச்சம் வந்திருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே சிறுவன் இருக்குது, அதுப்போ பெயர் சொல். அப்போது இது என்ன பெயரச்சம் தான். ஆனால் இன்னும் டெப்த்தாக டீட்டெயிலாக உள்ளே போய் சொல்லணும் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம், நிகழ்கால பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சிறுவன் அப்படின்னா நிகழ்கால பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது படிக்கும் சிறுவன். ஸோ இங்கே வந்து அப்படின்ற சவுண்ட் வந்துருக்கு. இதை மட்டும் நல்லா ஞாபகம். இந்த அப்படின்ற சொல் அதை செய்யும் அப்படின்ற அந்த வாய்ப்பாடுக்காக வந்திருக்கு. பக்கத்தில் சிறுவன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் இது செய்யும் அப்படின்ற வாய்ப்பாடில் முடியக்கூடிய ஒரு பெயரச்சம் தான். இது நம்ம பின்னாடி அந்த டைப் வரும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்தது அப்படி ரெண்டாவது விதி. ஓகேவா. அப்படின்ற ஓசையில் முடிஞ்சிருக்கணும், பெயர் சொல் கொண்டிருக்கணும். இது பேசிக் ரூல்ஸ். அதுக்கப்புறம் 3 காலங்களில் ஏதாவது ஒரு காலத்தில் அமைஞ்சிருக்கும். ஓகேவா. இறந்த காலமாக இருக்கலாம் அல்லது எதிர்காலமாக இருக்கலாம். இப்போ வந்து செய்த அப்படின்னா அது இறந்த கால பெயரச்சம். சாதாரணமாக அது பெயரச்சம்னா நீங்கள் காலத்தை வச்சு சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து இறந்த கால பெயரச்சம் அப்படின்னு வரும். அடுத்தது ஈன்ற குளவி அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து ஈன்ற அப்படின்னு முடிஞ்சிருக்கு,
குளவி அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல், குழந்தைக்கு குறிக்கக்கூடிய சொல் வந்து பெயர்ச்சொல். ஸோ அப்போ இது வந்து பெயரச்சம் தான். ஆனால் ஈன்ற குளவி. ஓகேவா? அப்போ முடிஞ்சு போச்சு, அந்த செயல் என்னாச்சு, முடிஞ்சிச்சு. நீங்கள் காலத்தை பார்த்தாலே தெரியும், ஈன்ற அப்படின்னா அது முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இறந்த கால பெயரச்சம். அடுத்தது அரைத்திடும் சேனை. ஸோ இங்கே இந்த வார்த்தை மட்டும், அரைத்து அப்படின்ற வார்த்தை மட்டும் குடிச்சோம்னா அது வந்து வினை தொகையாக வரலாம், அல்லது வினை முற்றா வரலாம், அல்லது வினை எச்சமாக கூட வரலாம். ஓகேவா? ஆனால் பக்கத்தில் சேனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? சேனை அப்படின்றது ஒரு பெயர் சொல். அப்போது இந்த இடத்துல அப்படின்னா செய்யும் அப்படின்ற ஒரு வாய்ப்பாடு பார்த்தோம் இல்லையா? அப்போது செய்யும் அப்படின்ற வாய்ப்பாடு, சேனை அப்படின்ற பெயர் சொல். ஸோ அதனால் எதிர்கால பெயரச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சம் அப்படின்ற விஷயத்தமாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். எதிர்கால பெயரச்சமும் ஒரே மீனிங்கில் தான் வரும், செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சமும் ஒரே மீனிங்கில் தான் வரும். ஓகேவா? அடுத்தது எதிர்மறை பெயரச்சம். இது காலம் காட்டாது. மேலே பெயரச்சம் என்ன பார்த்தோம், 3 காலமும் காட்டும் பார்த்தோமா? செய்த, செய்கின்ற, செய்யும் அப்படின்னு பார்த்துருப்போம், அந்த வாய்ப்பாடெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ காலம் காட்டும் பார்த்துருப்போம். இங்கே எதிர்மறை பெயரச்சத்தில் காலம் காட்டாது, முக்காலத்திற்கும் பொதுவாக அமையும். இப்போ தீராத அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. தீரவே தீராது. தீரும் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ். தீராத அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ், அதாவது எதிர்மறை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது தீராத அப்படின்ற அந்த சவுண்டில் முடிஞ்சிருக்கு. ஓகே, அப்படின்ற சவுண்டில் முடிஞ்சிருக்கு. தீராதன்னு இருக்குது. தீராதனா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ அதனால் எதிர்மறை பெயரச்சம். இப்போ இதே மாதிரி நிறையா இருக்கும். அடுத்தது எதிர்மறை பெயரச்சத்தில் வரும் அகர விகுதி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ தீராத அப்படின்றது அந்த இத்துக்கூட்டல் அப்படின்ற அந்த அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் அகர விகுதி அப்படின்றது. ஸோ அகர விகுதி தான் ஊர்ந்து வரும் தகரமையுடன் சேர்ந்து மறைந்து வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதாவது இப்போ தேன் இருக்குது, இந்த இடத்துல தேன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த தேவை எப்படி பிரிக்கலாம்? இத்துக்கூட்டல் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த இத்துக்கூட்டல் ஆவை ஃபுல்லாக மறைஞ்சிரும். ஓகே, மறைஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா? அதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஏன்னா ஈறு அப்படின்னா லாஸ்ட்டு, கெட்ட அப்படின்னா அந்த எழுத்தே மறைஞ்சு போச்சு, கெட்டு போச்சு. ஸோ அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஓசையில் வரும், பெயர் சொல்லாக கொண்டிருக்க வேண்டும். சொல்லின் பொருள் எதிர்மறையாக இருக்கணும். லாஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, பெயரச்சத்தின் இறுதி எழுத்து ஈறுகட்டு. ஓகே, அந்த லாஸ்ட் லெட்டர் கெட்டு நீண்டோ அல்லது தன்னிலையிலிருந்து மாறியோ இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அழகிலா விளையாட்டு. ஓகேவா? இது எப்படி இருந்திருக்கணும்? அழகில்லாத விளையாட்டு அப்படின்னு இருக்கணும். அந்த இத்து கூட்டலை வந்து பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு பக்கத்தில் இருக்க அந்த லாஸ்ட்ல இருக்க அழகிலா அப்படின்றது நீண்டு இருக்கு. ஓகேவா? ஈறு கெட்டு போயிருக்கு. ஸோ அப்போ லா அப்படின்னு இந்த லா நா அப்படின்னு நெடில் இருக்கும் எல்லாமே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெடில் இருக்கும். அந்த லாஸ்ட் லெட்டர் நெடில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லா அப்படின்றது நெடில் இருக்கா, அடுத்த நா அப்படின்றது நெடில் இருக்கா, ரா, லா, யா, வா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெடில் இருக்கும். ரூல்ஸ் இதுதான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படின்ற ஓசையில் முடிஞ்சால் அது பெயர்ச்சொல்னு தெரியும். அது வந்து எச்சத்தை கொண்டு முடிஞ்சிருந்தால் அது பெயரச்சம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது சொல்லின் பொருள் எதிர்மறையாக இருந்தால் அது எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு தெரியும். அந்த எதிர்மறை பெயரச்ச சொல்லோட லாஸ்ட் லெட்டர் வந்து கெட்டு போயிருந்தா, வைத்து கூட்டலை அல்லது வேறு ஏதாச்சும் அந்த அப்படின்ற சவுண்டு ஈறு கெட்டு போயிருந்து அப்படின்னா அது வந்து ஈறுகட்ட ஓகேவா எதிர்மறை பெயரச்சம். ஸோ இது எல்லாமே அதே ரூல்ஸில் தான் வரும். கீழே இருக்கிறது எல்லாமே அதே ரூல்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மேட்ச் பண்ணி பாருங்கள் பொருந்தான்னு. அப்படி பொருந்தல ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, ஏன்னா எல்லா இலக்கண ரூல்ஸும் எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் அதை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். இது கிட்டத்தட்ட எதிர்கால பெயரச்சத்துக்கு ஈக்குவல் தான். செய்யும் அப்படின்னா எதிர்காலம். செய்யும் அப்படின்றது அப்படின்ற அந்த சவுண்ட் வந்துருக்கணும், பக்கத்தில் பெயர் சொல் இருக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். செய்யும் எனும் வாய்ப்பாடு தொல்காப்பியர் காலத்தில் நிகழ்காலத்தை குறிப்பதாக இருந்திருக்கு. ஓகேவா? ஆனால் நன்னூறு காலம் வந்து அது என்னமா ஆயிடுச்சு அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக மாறிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தரும், தரும் பொருளே, பெருகும் இன்பம், வாசிக்கும் கருவி, இதெல்லாமே வந்து பெயர் சொல் தான். இன்பம், கருவி, உம்முன்னு முடிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே. ஸோ இதெல்லாமே செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சம் அப்படின்றது கிட்டத்தட்ட இது எதிர்கால பெயரச்சத்துக்கு ஈக்குவல் தான். ஓகே, அதுக்கும் அப்படியும் கொடுத்துக்கலாம், இப்படியும் கொடுத்துக்கலாம். அடுத்து வாசிக்கும் அப்படின்னா செய்யும். ஓகே, அந்த வாய்ப்பாடு நம்ம பார்த்தோம், செய்த, செய்கின்ற, செய்யும் அப்படின்னு 3 வாய்ப்பாடு பார்த்தோம். அந்த 3 வாய்ப்பாட்டில் இது ஒரு வாய்ப்பாடு. அதே நீங்கள் இறந்த கால வாய்ப்பாட்டுக்கு நீங்கள் எப்படி படிச்சோம் அப்படின்னா செய்த எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். பட் நம்ம அப்படி கொடுக்காம டேரெக்டாக இறந்த கால பெயரச்சம் அப்படின்னே கொடுத்துட்றோம். இப்போ இது எல்லாமே செய்யும் எனும் வாய்ப்பாடு பெயரச்சம் தான். நீங்கள் வந்து அதை மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது காலத்தையோ சொல்லையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்ச சொல் குறிப்பு பெயரச்சம். நம்ம குறிப்பு பெயரச்சம் பார்த்துருப்போம், திருநிலை பெயரச்சம் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து டைப்ஸில் நம்ம இலக்கண டைப்ஸில் பார்த்துருப்போம். அதில் வர்றது தான் இந்த ஒரு குறிப்பு பெயரச்சம் அப்படின்ற ஒரு விஷயம். புக்கில் இந்த 4-5 டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கான இலக்கண குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. பட் இது இலக்கண கிளாஸஸில் டெப்த்தாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக ஒவ்வொரு டைப் என்ன வரும், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இங்கே நமக்கு புக்கில் கொடுத்ததை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பிடிஎஃப் தான் இது. இல்லை எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரிய ஆண்மை அப்படின்றது. இந்த அரிய அப்படின்றது காலத்தையும் காட்டலை, செயலையும் காட்டலை, ஆனால் அதோட பண்பை மற்றும் குறிப்பாக உணர்த்துது. அதனால் இது வந்து குறிப்பு பெயரெச்சம். இங்கே கைவையம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கைவல்யம். இப்போ கைவல்யம் சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படின்னா மோட்சம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் காலத்தை காட்டல, செயலை காட்டல, ஆனால் பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்துது. அதனால் அது குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், இலக்கண குரூப்பில். ஸோ அங்கே வந்து நீங்கள் அந்த லிங்க் இருக்குல்லையே, உங்களுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குது, தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த இது கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வினைத்தொகை, இந்த மாதிரி விஷயங்கள், வினைமுற்று அப்படிங்கிற எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியல, இதுக்கு அந்த 1200 இலக்கண குறிப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்குது, ஏன்னா அது கலந்து தான் இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அது தெரியலை அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் அந்த பெயரெச்சம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இலக்கண குறிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அடுத்தது ஒவ்வொன்றா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரும்போது அது வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்புறம் ஏன்னா இலக்கண பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். எப்படி மயங்கொழிப்பலைகளுக்கு ரீட் பண்ணுற ஒரு ஹேபிட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுமோ, அதே மாதிரி இந்த இலக்கண குறிப்புக்கும் நிறையா நீங்கள் வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம புக்லேயே நிறையா செய்யுள் இருக்குது, அந்த செய்யுளில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்ன வரும் அப்படின்றத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஓகேவா? கீழே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வினைமுற்று, ஓகேவா, வினைமுற்று அல்லது வினை எச்சத்தில் சந்திப்போம்.